கேள்விப்பட்டிருக்கேன் சுதேசின்ற வார்த்தை அப்படின்றப்ப கொஞ்சம் கை உயர்த்துங்க. பெண்களில் கூட கேட்டிருப்பீங்க, நீங்கள் தயங்குறீங்க. நீங்கள் அம்மா இருக்காங்க. இப்போ பாருங்கள், கை விட்ருங்க. ஐயா, சுதேசின்றதுக்கு சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச விளக்கம் என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச, பயப்படாதீங்க. நாம் ஒன்று யாரும் வாத்தியார் ஆசிரியர் கிடையாது. 2 பேரும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பரஸ்பரம் அதை பகிர்ந்து கொண்டால் சந்தேகமான விஷயங்கள் தெளிவாகும். நான் பேசுகிறது கேட்குதா கடைசியில்? சொல்லுங்க ஐயா. நம்ம நாட்டை தயாரித்த பொருட்கள் சுதேசி பொருட்கள். அப்போ உட்காருங்க. இதில் ஏதாவது சேர்க்க முடியுமா? அம்மாமார்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். அவர் சொன்னதோட ஏதாவது சேர்க்கலாமா? சரியாக இருக்கா அவர் சொன்னது? சரிதான். அதாவது சுதேசி அப்படின்றது ஒரு உணர்வு. எப்படி தேசபக்தின்னா உங்களால் கண்ணால் காட்ட முடியுமா? தேசபக்தின்னா அதுதாங்க. அது நம்ம செயல்முறையில் தான் அதை நம்மளால் உணர முடியும். அதே போல் சுதேசின்றதும் ஒரு உணர்வு. அப்போ அம்மாவுக்கும் நடுவில் பாசம்னு சொல்கிறோம். அதை ஏதாவது லென்ஸ் போட்டு கேமரா பிடிச்சி பண்ண முடியாது இல்லையா? செயல்முறையில் தான் அதை தெரியப்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த சுதேசி என்பது ஒரு உணர்வு. என்ன உணர்வு? என்னுடைய நாட்டின் மேலே இருக்கக்கூடிய தேசபக்தி எப்படி இருக்கோ அதனுடைய இன்னொரு விதமான ஒரு வெளிப்பாடு. இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறோம். இப்போ நம்ம வீடு இருக்குது. ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டை கற்பனை பண்ணிக்கங்க. உங்கள் வீட்டாருடைய பெருமையான விஷயங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு சில ஊர்களில் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா பாட்டி 3 பரம்பரையாக நாங்கள் பள்ளிக்கூடம் நடத்திட்டுருக்கோம், நிறைய பேருக்கு கல்வி கொடுக்குறோம் எங்கள் குடும்பம் மூலமாக, எங்கள் குடும்பத்தில் பல வருஷமாக அன்னதானம் நடத்திட்டுருக்கோம், நிறைய பேருக்கு பசியாற்றிருக்கோம். இப்படி ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பெருமையான விஷயம் இருக்கும் இல்லையா? இருக்குது. நம்ம கொஞ்சம் யோசித்தா நமக்கு புரியும். எங்கள் குடும்பத்தில் உதாரணத்துக்கு எங்களுடைய முதல் பையன் ஆன்மீகத்தில் தான் இருப்பாருங்க, நாங்கள் அப்படி தான் வளர்க்குறோம், எங்கள் பையங்க இந்த மாதிரி போகமாட்டாங்க. இப்படி ஒன்றுக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும். இதை பற்றிக்கு பெருமை இருக்கா இல்லையா உங்களுக்கு? என்றைக்காவது நம்ம குடும்பத்தை பற்றி இன்னொரு குடும்பத்துக்கிட்ட நம்ம இதுவாக பேச மாட்டோம் இல்லையா? என் குடும்பம் பெருசு தான். அப்படி எது பெருமையாக நினைக்கிறோமோ, என்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லது தானப்பா அப்படின்னு நினைக்கிறோம். அதே போல் நம்ம குடும்பத்தில் கூட எல்லோரும் வளரணும்னு நினைப்போம், எல்லா பையங்களும் நல்லா இருக்கும்னு நினைப்போம் இல்லையா? இது எப்படி நம்ம குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது சரின்னு நினைக்கிறோமோ, இதை கொஞ்சம் விரிச்சா இந்த நாட்டுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் நல்லது, ஏன் நாடு, என் குடும்பம் எப்படி நமக்கு பெருமை நினைக்கிறோமோ என் நாடு எனக்கு நல்லது அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தா இந்த நாட்டில் வரக்கூடிய எல்லாமே நமக்கு என்ன தோணும்? என்னோட கூட பிறந்தவங்க, எனக்கு பிடித்ததாக இருக்கிறது அப்படி நமக்கு இயல்பாக மெல்ல 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 இதெல்லாமே நெருக்கமாகும். கன்னடம் பேசினா என்ன, அவன் இந்த நாட்டுக்காரன் தானே. ராமனு கிருஷ்ணன் எந்த ஊரில் பிறந்தாங்க? தமிழ்நாட்டிலையா? உத்தரப்பிரதேசத்தில், அயோத்தியா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஆனால் நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க, அவரை நம்ம இன்றைக்கி எல்லோரும் கண்ணால் பார்க்கல, எங்கேயோ இருக்கிறாங்க, இருந்தாலும் கூட அவங்கள நம்ம ஏற்றுக்குறோம். ஏன்? இந்த நாட்டில் அவங்கெல்லாம் பிறந்தவங்க, இந்த நாட்டு கலாச்சாரத்துக்கு வாழ்ந்தவங்க அப்படின்னு. அப்போது இந்த நாட்டில் எது நல்லது கொடுக்குதோ அதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அது வேறு கூட இருக்கலாம், ஆனால் கூட இந்த நாட்டை சேர்ந்ததை நான் பெருமையாக நினைக்கிறேன், இந்த நாட்டை சேர்ந்ததை பற்றி எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது அப்படின்னு ஒரு உணர்வு வருது பாருங்கள். அதுக்கு பேர் தான் சுதேசி உணர்வு. அது பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது தொழில்நுட்பமாக இருக்கலாம், சாப்பிட்ற பண்டங்களாக இருக்கலாம். இந்த பக்கத்து ஊரில் போனால் கோவில்பட்டியில் அந்த ஒரு முறுக்கு மாதிரி ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, வெள்ளத்தில் போட்டு, அந்த ஊர் பெருமை அது. திருநெல்வேலி போனால் உங்களுக்கு தெரியும், என்ன திருநெல்வேலி போனால் என்னம்மா, அல்வா இல்லையா? அந்த ஊரினுடைய ஒரு பெருமையான விஷயம். அப்படி ஒவ்வொரு ஊர்லேயுமே பெருமையான நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. இது பற்றி எனக்கும் அதில் சந்தோஷம் இருக்குது, பெருமை இருக்குது. இப்படி நினைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் சுதேசி உணர்வுன்னு அர்த்தம். இப்போது இந்த சுதேசின்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். சில உதாரணங்கள். இப்போ நம்ம நாடு இருக்குது இல்லையா?
நம்ம நாட்டுக்கு என்ன பேர் யாராவது சொல்ல முடியுமா? பின்னாடி இதுலேருந்து நம்ம நாட்டுக்கு என்ன பேர் பார்க்கண்ணா தம்பி? நம்ம நாட்டுக்கு என்ன பேர்? சும்மா பயப்படாமல் சொல்லு. உங்கள் நாட்டுக்கு என்ன பேர்? உங்கள் பேர் என்ன? பனியன் போட்டிருக்கீங்களே. தைரியமாக சொல்லுங்கள், தைரியமாக. இந்தியா. சரி, ஓகே. இந்தியான்ற பேர் இதுதான். ஆனால் எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் ஒன்று இருக்கும். யாரோ நடுவில் வந்தவங்க ஒரு பேர் கொடுப்பாங்க இல்லையா? வெங்கட்ராகவன் இருக்கும், வெங்குடுன்னு கூப்பிடுவாங்க. உண்மையான பேர் என்ன? வெங்கட்ராகவன். அது மாதிரி இந்த நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஒரிஜினல் பேர். இந்த பிரிட்டிஷ்காரன் அந்த நாட்டுக்குள்ளே வெங்கலக்காரன் வந்தான்ல, அவனுக்கு இந்த பேர் இதுவும் இல்லாமல் அவன் ஒரு பேரை கொடுத்தான். அதுக்கு பேர் தான் இந்தியா. ஆனால் இந்தியாவுக்கு வேறு உண்மையான பொருள் வேறு என்ன வார்த்தை இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம இங்கே பக்கத்தில் என்ன அந்த பேரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். திருச்சி போயிருக்கீங்களா? அங்கே வந்து துப்பாக்கி தொழிற்சாலைகள்லாம் இருக்குது, ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி. அதே போல் பல இடங்களில் தாமிரம் இதெல்லாம் தயார் பண்ணக்கூடிய நம்ம விமானம் விடுறாங்க, ஏரோப்ளைன் தயார் பண்ணுற கம்பெனி எங்கே இருக்குது? பெங்களூரில் இருக்குது. அந்த கம்பெனிக்கு பேர் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்னு பேர். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். ஏன் இந்தியன் ஏரோநாட்டிக்ஸ்னு வைக்கல? இந்த நாட்டுக்கு உண்மையான பேர் ஹிந்துஸ்தானம் அல்லது பாரதம். இந்த ரெண்டில் எது வேணால் சொல்லலாம். அப்போது இந்த பாரதம்ன்ற பேர் இருக்கு இல்லையா, இந்த நாட்டில் வளர்ந்துருக்கிற நமக்கும் வெளிநாடுகளில் இருந்து வந்தவங்களுக்கும் பல விஷயங்களில் வேறுபாடு இருக்குது. அது பழக்க வழக்கங்களில் நிச்சயமாக அதிகமாக வேறுபாடுகள் இருக்குது, கலாச்சாரத்தில் டிஃபரன்ஸ் இருக்குது. அப்போது நம்ம நாட்டில் பெருந்தன்றதுக்கு பெருமை வரக்கூடிய விஷயங்கள் எதாவது இருக்குது. நீங்கள் எதாவது சொல்ல முடியுமா? இப்போ 2 பேரை நிறுத்துகிறேன், ஒரு வெள்ளைக்காரங்க, ஒரு நம்ம ஊர் அம்மா. இந்த 2 பேருக்கு சொல்லும்போது, அப்பா அம்மா நீங்கள் இந்த ஊரில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எதுமா பெருமையான விஷயங்கள்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். வெளிநாட்டில் இல்லாதது இங்கே இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு விருந்தோம்பல். நம்ம வீட்டுக்கு யார் விருந்தினர் வந்தாலும் என்ன செய்வோம்? உள்ளே வந்து தண்ணி கொடுத்து அந்த மாதிரி குழந்தைகள் கூட அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறோம். வெளிநாடுகளில் அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது மாதிரி வேறு என்ன இருக்குது? வெளிநாட்டில் இல்லை, நம்ம நாட்டில் இருக்குது. கோவில்கள் இருக்குது. அவன் என்ன சொல்லுவான்? எங்கள் ஊரில் சர்ச் இருக்கே. கலாச்சாரத்தில் எதில்? கலாச்சாரன்ற பொதுவான வார்த்தை என்ன? எதில் கலாச்சாரத்தில் எதில் வேறுபட்டிருக்கும்? ஆடை. சரி, ஆடை வேறுபட்டதுனால எப்படி சிறப்புங்கிறீங்க? அவங்களோட நாங்கள் ரொம்ப பெருமைன்னு எதில் சொல்லலாம்? குடும்ப உறவு முறைகள். அதாவது ஒன்று சொல்லுங்கள் ஐயா, உட்காந்தே சொல்லுங்கள். ஒன்று குடும்ப உறவு முறைகள்லாம் அதுக்கு ஏதாவது கொஞ்சம் உதாரணமாக சொல்லுங்கள், எல்லாம் புரிகிறா போல். அப்பா பெரியப்பா அது ஒன்று விட்ட எல்லாம் சொல்லுவோம்ல, அத்தனை உறவுக்கும் ஒரே வார்த்தை அங்கிள்ருவான். இந்த அங்கிள்ன்ற ஒரு வார்த்தைக்குள்ளே இது எல்லாமே அடக்கமாயிடும். அவர் சித்தப்பாவா பெரியப்பாவா மாமாவா ஒன்றும் தெரியாது, எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை அங்கிள். பெரிய இவருக்கு என்ன சொல்கிறாரு? கிராண்ட் ஃபாதர்னுவான் தாத்தாவுக்கு. தாத்தாவுடைய அப்பாவுக்கு கிரேட் கிராண்ட் ஃபாதர்னுவான். அவங்க அப்பாவுக்கு தெரியாது, பேரெலாம் கிடையாது. நம்ம சரி தமிழ்லேயே கூட 7 பரம்பரைக்கு பேர் உண்டு. எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, தாத்தா, அவருக்கு மேலே பூட்டன்னு பேர் 7வது பரம்பரைக்கு பேர். அதனால தான் அந்த பரன் பேர். பரன் தான் பாரம்பரியம்ன்ற வார்த்தை சொல்கிறோம்ல, 7வது தலைமுறைக்கு பேர் பரன்னு பேர். அப்போது 7 தலைமுறைக்கு கூட பேர் வச்சிருக்கிற அளவுக்கு நம்ம நாட்டில் என்ன இருக்குது? உறவு முறைகள் பற்றி ஒரு அற்புதமான ஒரு இது கொடுத்துருக்காங்க பெரியவங்க நமக்கு. அக்கா தங்க அதுக்குள்ள ஒரு உறவு,
எங்கள் அம்மா மாமாவுடைய பையன், அதுக்கு பேர் அம்மான் செய். எல்லா உறவுகளும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் ஆன்ட்டி, அங்கிள். இதில் என்ன ஒரு இது இருக்க முடியும் பாருங்கள். அப்போது உறவு முறை நம்ம நாட்டில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நாட்டில் மட்டும்தான் பெண்களை தாயாக பார்க்கக்கூடிய அல்லது சகோதரியாக பார்க்கக்கூடிய ஒரு பாவம் இருக்குது, உணர்வு இருக்குது. வெளிநாடுகளில் அது கிடையாது. சமமாக மதிக்க மாட்டாங்க. 1920 வரைக்கும் அமெரிக்காவில் பெண்களை எப்படி பார்த்தாங்கன்னா, அவங்கள விக்கெட், அதாவது சூன்யக்காரின்னு சொல்லி அவங்கள கொடுமைப்படுத்துறது தான் ஜாஸ்தி. ஆனால் அதே அமெரிக்கா நமக்கு என்ன சொல்லுது, நீ பெண்களை எல்லாம் உங்கள் நாட்டில் சமமாக நடத்துங்க, அவங்களுக்கு உரிமை கொடுங்க அப்படின்னு இந்த ஆளுங்க நமக்கு சொல்லித்தராங்க. நம்ம நாட்டில் பாருங்கள், நம்ம நாட்டில் ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆணும் பெண்ணும் சமம்னா உடனே நம்ம சொத்துக்கு தரலாம். சாதாரண வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் எப்படி இருக்குது? பெண்களுக்கு மதிப்பு இருக்கா? சொல்லுங்கம்மா, பெரியவங்க நீங்கள் சொல்லுங்கள். பெண்களுக்கு மதிப்பு இருக்கா? சும்மா எனக்காக சொல்கிறாங்க. பெண்களுக்கு மதிப்பு இருக்கா? இருக்குது ஐயா, முழு உரிமை இருக்கு. கடவுள் எப்படி இருக்கிறார் பாருங்கள். லக்ஷ்மி நாராயணன், பாதி பாதி, அர்த்தநாரீஸ்வரர், பாதி ஆள் பாதி பெண். எங்கேருந்து வந்தது வித்தியாசம்? நம்ம நாட்டில் கிடையவே கிடையாது. நிறைய படித்தவர்கள் பெண்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் பெண்களை சொந்தமாக அவங்களுடைய சுயமரம் பண்ணிக்கலாம், எனக்கு பிடித்தவனை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், இருந்தது. இன்றைக்கி நம்ம வேதங்கள் ஒருவித பாகுபாடும் சொல்லவே கிடையாது. நிறைய படித்த ஔவையார் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஔவையார் என்ன, ஆனா பெண்ணா? பெண் தானே. பெண், அந்த அம்மா சொன்ன ஆத்திச்சூடியை தானே நம்ம பெருமையாக நினச்சி சொல்கிறோம். அப்போ எங்கேருந்து பெண் இது வித்தியாசம்? ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே தத்ர ரமந்தே தேவதாக. எங்கே பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கே கடவுள் மகிழ்கிறார், தேவர்கள் மகிழ்கிறார்கள். பாருங்கள் எவ்வளோ உயர்ந்த இது கொடுத்துருக்குறாங்க. அம்மா என்ற வார்த்தை தான் நம்ம நாட்டுடைய பெரியது. எல்லாருமே பாருங்கள், இவங்களை அம்மாவை சொல்ல எனக்கு பேர் தெரியாது, நான் என்ன சொல்லுவேன், அவர் சேகருடைய அம்மா. இவர் பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கும்போது எப்படி கேட்குறாருமா, ஹலோ மேடம் அப்படியே கேட்குறாங்க. என்ன கேட்டு கேட்குறாங்க? அம்மா. ஏன்னா இந்த நாட்டில் எனக்கு பழக்கப்படுத்திருக்கிறாங்க. அப்படி தான் பெண்களை தாயாக பார்க்கக்கூடிய பழக்கம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ராமாயணத்தில் யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி சீதா பிராட்டியை எடுத்துன்னு கவர்ந்து போயிட்டான் ராவணன் இல்லையா? ராமனும் லக்ஷ்மணும் தேடியே வராங்க ரொம்ப தூரமாக. அப்போது ஒரு இடத்துல ஒரு கழுகு அடிபட்டு கிடக்கு. அதில் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடிபட்டு கிடக்கு. அந்த ஜட்டாயுடு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாதுப்பா, இந்த நீ தேடுற சீதை தான் எனக்கு தெரியாது. ராவணன் ஒரு ராஜா இந்த மாதிரி தெற்கு நோக்கி கொண்டு போனான். அப்படி இருந்த பொண்ணு ஒரு மூட்டையை அங்கேருந்து போட்டாங்க அந்த விமானத்தில். அதுலேருந்து அந்த மூட்டையை நான் எடுத்து வச்சுருக்கிறேன், அது உன்னுடைய சீதையா எனக்கு தெரியாது, பாருக்கோ அப்படின்னு அந்த மூட்டையை லக்ஷ்மணன் கையில் கொடுக்குறாங்க. லக்ஷ்மணன் பிரித்து பார்க்குறான். ராமன் கையில் கொடுக்குறான். ராமன் பிரிக்கிறார். ராமனுக்கு என்ன கேட்குறாரு, ஒவ்வொரு நகையாக எடுத்து லக்ஷ்மணன்ட்ட காமிக்கிறார். லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான், 12 அவனை காட்டுக்கு போன்னு சொல்லலை. அவன் என்ன பண்ணுறான், நான் அண்ணாவுக்காக நானும் 12 ஆண்டு காலம் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போகிறான் இல்லையா? அப்போது அவன் தன்னுடைய அண்ணா மேலே எப்படிப்பட்ட ஒரு பக்தி வச்சுருக்கான். அவன் கிட்ட கேட்குறாங்க. அவன் தன்னுடைய அண்ணியா சீதா பிராட்டி பற்றி அம்மாவா எப்படி நினச்சிருந்தான், அதெல்லாம் உதாரணத்துக்கு நான் பேசுகிறேன். காலில் தலையில் போடக்கூடிய அந்த இது என்ன சொல்வீங்க, அந்த நெத்திச்சூடியா, அதை எடுத்து காமிக்கிறார். அப்போ சொல்கிறார் ராம இது லக்ஷ்மணன், எனக்கு தெரியலையே அப்படி. அடாடா, சரி அப்போ அந்த மூக்குத்தி காமிக்கிறார், தெரியலங்கிறான். காதில் போடுற தோடை காமிக்கிறார், தெரியலங்கிறான். இந்த கையில் போட்டுக்கிற இன்னொரு சில வளையல் அந்த மாதிரிலாம், இது தெரியலங்கிறான். ஒட்டியானம் தெரியல. இவருக்கு என்ன சங்கடமாக போச்சு. இன்னும் காமிக்காத ஒரே ஒரு பொருள் இருக்குது,
காலில் போடுற மெட்டி. மெட்டியை காமிச்சோடனே லக்ஷ்மணன் சொல்கிறாராம், இதுதான் இதுதான் இதுதான், இது சீதா பிராட்டியோட தான், அந்நியாரோட தான். இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? காதில் இதெல்லாம் தெரியலன்னு சொன்ன லக்ஷ்மணனுக்கு காலில் போடக்கூடிய மெட்டி மட்டும் புரிஞ்சிருச்சு, எக்ஸ்ன்னு சொல்லிட்டான். இது எதுவுமே தெரியல. ஏன் பாதத்தை மட்டும் பார்த்தாரு? டெய்லி தன்னுடைய அண்ணியும் வணங்கும் பொழுது நம்ம நாட்டு பழக்கம், நான் முதல்ல சொன்ன மாதிரி தன்னுடைய மனைவியை தவிர வேறு யாரையுமே ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. மெட்டி போடுற பழக்கம் தான், கீழே பார்த்துட்டு போகணும். அப்போ தான் காலில் போடக்கூடிய அந்த இது தெரியும். நிமிர்ந்து பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி நெட்டி அணிஞ்சிருந்தா இவங்க திருமணமானவங்கன்னு ஒரு அடையாளம் ஆகிடும். அப்போது இந்த சம்பவம் என்ன சொன்னது அப்படின்னா, நம்ம நாடு பாருங்கள் எவ்வளோ ஒரு உயர்வான பண்பாடு. பெண்களை எப்படி யமனிடத்தில் சண்டை போட்டு வந்தவங்க நம்ம சொல்லுவோம், போய் மீட்டு கொண்டு வந்தார் யமன் உயிரை, சத்யவான் சாவித்திரி கதை கேட்டிருக்கோம். அப்போ இந்த நாடு இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, வெளிநாட்டோடைய ஒப்பிடும் பொழுது நம்ம நாடு பண்பாடில் நிறைய சிறந்திருக்கு.